இந்த மனுஷன் தான், இந்த மனுஷன் தான் எனக்கு விரோதமா எப்பவுமே எழும்பிட்டு இருக்காங்க. நான் என்ன செஞ்சாலும் ஒரு சத்ரு மாதிரி, பூதத்தை மாதிரி வந்து நிக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அனுபவிச்சிருங்க. பாருங்க இந்த வசனம் பாருங்க. என் சத்ரு எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. உங்களுக்கு விரோதமாக ஏசப்பா பிள்ளைங்க, உங்களுக்கு விரோதமா யாராச்சும் எழும்புனா ஆண்டவர் கூடவே மாட்டார். தேவ பிள்ளைகளை, தேவ மனுஷருக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புற பெரிய எரிகோ கோட்டை எங்க ஏரியான்னு சொல்லுவாங்களே, எங்க ஏரியால மேடான சில கரோட்டில் உயரமான இடத்துல இருப்பான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நம்ம இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் ஒரு பூமி அதிர்ச்சி வந்துன்னா ஆள் இல்ல, பூமி ரெண்டா புழக்குது, அதிர்ச்சி வந்துன்னா என்னது எவ்வளோ 1000 கோடி ரூபாய்க்கு 1000 10,000 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் ஒரு ஏழை குடிசை வீட்டுல இருந்தாலும் 2 பேருக்கு நிலைமை ஒண்ணுதான். ஏழைக்கு குடிசையும் போயிடும், 10,000 கோடி ரூபாய்க்கு கட்டின வீடும் போயிடும். அதுக்கான அவங்க சின்ன வீடு தான் இருக்கிறாங்க, நாங்க மட்டும் நல்லா ஹெவியா பவுண்டேஷன் போட்டிருக்கோம், அதனால எங்களுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்க முடியுமா? இந்த மனுஷ வாழ்க்கையில மனுஷனுக்கே கொடுக்க முடியல. நீங்க ஒருவேளை விழுந்து எல்லாருக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தை விழுந்து வருமானம் இல்லாம இருக்கிறீங்க, யாருக்குமே ஒண்ணுமே இல்லை, அடுத்த சூழ்நிலை என்னன்னு தெரியல. இந்த உலகத்துல சிறு குச்சியும் பல்லுக்கு உதவும் சொல்லுவாங்க. எல்லா மனுஷனும் தேவைதான், இவங்க வச்சாலும் எனக்கு பிரோஜனம் இல்லை அப்படி மட்டுமே நினைக்க கூடாது. சத்ருவாக நீங்க யாரும் நினைச்சாலும் பைபிள் சொல்லுது, உங்க சத்ருக்களையும் செய்யுங்கள். அவங்க எப்படிதான் நமக்கு விரோதம் எழுப்பினாலும் அவங்கள சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, இது தேவையில்லாத வசனம். காரணம் கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் சத்ருக்களையும் நேசிங்கள். இந்த உலகத்துல நமக்கு விரோதமாக யாரு எழும்பினாலும் நீங்க அதை குறித்து யோசிக்கவே செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் முடிஞ்சு அவர் முற்றுப்புள்ளி வைக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிது 365 நாளும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. எதை குறிச்சும் கலங்காதீங்க.